ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூனா ரெசிபி. இன்றைக்கி நம்ம டேஸ்டான போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பூரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது 15 நிமிஷம் ஊறணும். 15 நிமிஷம் ஊறணுன்னே இது மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப்பில் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு தேவை. கடலைப்பருப்பு ஊற வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் அப்படியே கரைச்சி அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு உருண்டை செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சு இந்த மைதா மாவு இருக்கு இல்லையா, அந்த மைதா மாவில் ஸ்வீட் உள்ள செஞ்சு அப்படியே நம்ம சப்பாத்தி மாதிரி அப்படியே தட்டிகிட்டே இருந்தோம்னா இந்த ஷேப்புக்கு வரும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் செய்யணும் விருப்பம் இருக்கோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். நான் சர்க்கிள் ஷேப் செய்கிறேன். இதே மாதிரி செஞ்சு இதுமாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த வீடியோ வரணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்தோம்னா மேலே லைட்டாக நம்ம மைதா மாவு இல்லையா, அது லைட்டாக தூரி விட்டுக்கலாம். தூரி விடும்போது நம்ம ஒட்டாமல் வரும் டவாவில். அதனால் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துகிட்டு ஒரு தோசை டவாவில் போட்டு சைடில் அப்படியே எண்ணெய் நிறைய ஊற்றி திருப்பி போட்டு எடுத்தால் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள்.